சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ பாலாஜி ப்ராப்பர்ட்டிஸ். உங்களுக்காகவே 2400 ஸ்கொயர் ஃபீட் உள்ள இந்த ப்ராப்பர்ட்டியை நான் கொண்டு வந்திருக்கேன். அதாவது ஒரு கிரவுண்ட் உள்ள இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம சேல்ஸ்க்கு வந்திருக்கு. மெயின் ரோட்ல இருந்து 1.2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. நார்த் ஃபேசிங் டைரக்ஷன் 24 ஃபீட்ல அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி மேலும் டீடைல் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மெயின் ரோட் அப்ரோச்சை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். இதுதான் நம்ம பள்ளிக்கரணை ஜங்ஷன். இந்த ஜங்ஷன்ல இருந்து தான் கரெக்டாக 1.2 கிலோமீட்டர்ஸில் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஒரே ரோடு தாங்க. ஒரே ரோடு போயிட்டு லாஸ்ட் ரைட்டு திரும்ப ரைட் கட் பண்ணாலும் ப்ராப்பர்ட்டி வந்துடும். இல்லை லாஸ்ட் ரைட்டுக்கு முன்னாடி ரைட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் கட் பண்ணாலும் ப்ராப்பர்ட்டி வந்துடுங்க. ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் போகக்கூடிய அப்ரோச்சு ஒரே நேர் ரோடு தாங்க. எந்த ஒரு பெண்டும் அதிகமாக பெண்டு வராது. நான் சொன்ன 2 பெண்டை தவிர உங்களுக்கு பெண்டே வராதுங்க. கரெக்டாக நீங்கள் போகக்கூடிய அப்ரோச் வியூ பார்த்துங்க. இது எல்லா ரோடும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரோடு தாங்க. அதாவது 40 ஃபீட் 50 ஃபீட், அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 50 ஃபீட்லேருந்து ஆரம்பிச்சு 40 ஃபீட் 30 ஃபீட் ரோடு வரைக்கும் நான் உங்களுக்கு அப்படியே ரன்னிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி வரும். நம்ம திரும்பக்கூடிய ரோடு மட்டும்தான் 24 அடி ரோடில் நமக்கு ட்ராவல் ஆகுங்க. அதாவது நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆகக்கூடிய ரோடு மட்டும்தான் 24 அடி ரோடுங்க. இந்த ரோடில் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மதர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுங்க. இந்த கட்டு தான், இதுதான் நம்ம சொன்ன ஃபர்ஸ்ட் ரைட்டு. இந்த ரைட்டு டர்ன் பண்ணி திரும்பி லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா ஒரே ரோடு தான். இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக 1.2 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ரீச் பண்ணிடலாம். நம்ம ப்ராப்பர்ட்டி கிட்ட ஆல்மோஸ்ட் வந்தோம். இந்த சரௌண்டிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நல்ல ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகக்கூடிய ஒரு ஏரியான்னு கூட சொல்லலாம். இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஒன்று சொன்ன வர வழியில் மதர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், நீங்கள் அது ஒரு லேண்ட்மார்க்காகவே வச்சுக்கலாம். அந்த லேண்ட்மார்க்கை வந்து நீங்கள் கூகுள் லொக்கேஷனில் நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லேண்ட்மார்க்கை வச்சும் வரலாம். இந்த ப்ராப்பர்ட்டியுடைய லொக்கேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிடுறேன். நீங்கள் தாராளமாக அதை பார்த்து கூட இங்கே வந்துடலாம். இந்த சரௌண்டிங்ஸோடைய அப்ரோச்சு நீங்கள் ஓரளவு பார்த்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. அதுவும் இல்லாமல் இந்த சரௌண்டிங்ஸோடைய ரெசிடென்சியல் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்குன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிங்க. நான் உங்களுக்கு சுற்றி வியூ காமிச்சிடுறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் எந்த அளவுக்கு இந்த ஏரியா வந்து டெவலப்மெண்ட் ஆகிட்டுருக்கு, அதாவது எந்த அளவுக்கு நியூலியாக கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டுருக்கு, அதை பார்த்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி 40க்கு 60ங்க. சரிங்களா, 40க்கு 60 உள்ள இந்த ப்ராப்பர்ட்டி நம்மகிட்ட சேல்ஸ்க்கு வந்திருக்கு. ஆப்போசிட் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், நல்ல பங்களா டைப்பில் மாடல்லாம். அந்த லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு நல்ல லொக்கேஷனுங்க. 24 அடி ரோடில் நார்த் ஃபேஸிங்கில் ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்குதுன்றது வந்து ரொம்பவே ஒரு ரேரான விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 40க்கு 60 இந்த ப்ராப்பர்ட்டியோட டைமென்ஷன். இந்த ப்ராப்பர்ட்டி உள்ளே போய் நான் உங்களுக்கு ஃபுல் வியூவும் காமிச்சிடறேன். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2ஆவும் சப்டிஷன் பண்ணி தராங்க. அதாவது 20க்கு 60 20க்கு 60 2ஆவும் சப்டிஷன் பண்ணி இதை தரத்துக்கு ரெடியாகவும் இருக்காங்க. அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க வந்து ஒரு சின்ன பவுண்டரிகள் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த பவுண்டரிகள் நீங்கள் பார்ப்பீங்க, கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வாலும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஒரு காம்பவுண்ட் வால் இருந்தது, அதை டெமாலிஷ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண் வந்து ஃபில்லிங் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் ஒரு 1 ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளமாக இருந்தது, அது வந்து ஃபில்லிங் பண்ணி கரெக்டாக வந்து லெவல் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரண்ட்டில் வாங்குற பையர் வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு 60 வாங்கினாலும் சரி, 40க்கு 60 வாங்கினாலும் சரி, ஃபுல்லாக கமெண்ட் போட்டுக்கலாம். 20க்கு 60 வாங்கும் அவங்களுடைய பவுண்டரிக்கு கமெண்ட் போட்டுக்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்கூல் டீட்டெயில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ இது இல்லாமல் நீங்கள் மதர் மெட்ரிகுலேஷன் தான் இருக்கா அப்படின்றதுனா சிபிசிஐ ஸ்கூலும் நம்மக்கிட்ட இங்கே இந்த லொக்கேஷனில் இருக்குங்க. அதாவது சயன் அகாடமி, சங்கர வித்யாலயா, டிஏவி, ஆர்கிட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏகேஜி பப்ளிக் ஸ்கூல், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆசான் மெமோரியல் காலேஜ், அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ரோட்டில் அந்த நான் சொன்ன வந்து ஆர்கிட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலும் ஏகேஜி பப்ளிக் ஸ்கூலும் ஆசான் மெமோரியல் காலேஜும் ஒரே ரோட்டில் வந்து ட்ராவல் ஆகி வந்தீங்கன்னா ஒரே ரோட்டில் அமைஞ்சிருக்கு. அது இல்லாமல் வந்து பாலாஜி டென்டல் காலேஜ், டென்டல் ஹாஸ்பிட்டல், அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜெருசலம் காலேஜும் இருக்குது. அது இல்லாமல் வந்து பக்கத்தில் காமாட்சி ஹாஸ்பிட்டல் அண்டு காவேரி ஹாஸ்பிட்டல். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கு பக்கத்திலே இருங்க. அதாவது எல்காட்டு துறைப்பாக்கம், சென்னை 1, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டரில் நீங்கள் ரீச் பண்ணிடலாம். கண்டிப்பாங்க இந்த 5 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்காட்டை ரீச் பண்ணிடலாம். இந்த ரோட்டில் இருந்து பக்கத்தில் நீங்கள் வந்து மால் போகணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேளச்சேரி மால் தாங்க. வேளச்சேரி மால், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன், வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன், தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்து பள்ளிக்கரணை லொக்கேஷனில் வந்து கூடிய விரைவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மேடாவக்கம் லொக்கேஷனில் வந்து ஆல்ரெடி வந்து மெட்ரோ ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. கூடிய விரைவில் வந்து அந்த லொக்கேஷனில் வந்து மெட்ரோ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ண போகிறாங்க. மேடாவக்கத்துக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர் இருந்து அதாவது மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனை நீங்கள் ரீச் பண்ணலாம். மேடாவக்கத்தை ரீச் பண்ணிடலாம். மேடாவக்கம் முன்னாடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்கங்க. இங்கேருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.8 அப்படின்னு நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் சொல்லலாம். இல்லை 2 கிலோமீட்டர் கூட நீங்கள் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. இது இல்லாமல் நம்ம சென்னை ஏர்போர்ட் போகிறதுக்கு கரெக்டாக வந்து 13 கிலோமீட்டர்ஸ். நீங்கள் சென்னை ஏர்போர்ட்டை ரீச் பண்ணால் 13 கிலோமீட்டர்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டி டீட்டெயில் நான் உங்களுக்கு வந்து முழு கொடுத்தேன். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரை கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 56, அதாவது 56 லட்ச ரூபா அவங்க கோட் பண்ணிக்கிறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். மறக்காமல் சைட் விசிட் வாங்க, மேலும் விவரத்தை தெரிஞ்சுக்கலாம்.